அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்பா மகள் இடையே உண்டான உறவு எவ்வளோ அழகானது, எவ்வளோ ஆழமானது, இதை பற்றி வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்பாவை பெயர் சொல்லி கூப்பிடும் மகள்கள் ஒருவித அழகு. மகளை தன் அம்மாவாக பார்க்கிற அப்பாக்கள் அதைவிட அழகு. அப்பாவிற்கு மேக்கப் போட்டு ரசிக்கும் மகள்கள் ஒருவித அழகு. மகளுக்கு தன் கையால் உணவு ஊட்டி மகிழும் அப்பாக்கள் அதைவிட அழகு. அப்பாவின் கழுத்தில் தொங்கி விளையாடும் மகள்கள் ஒருவித அழகு. மகளின் கால்களில் கொஞ்சி விளையாடும் அப்பாக்கள் அதைவிட அழகு. அப்பா சொல்லும் அத்தனை உண்மைகளை கேட்டு ஆர்வமாய் ரசிக்கும் மகள்கள் ஒருவித அழகு. மகள் சொல்கிற அத்தனை பொய்களையும் சிரிக்காமல் ரசிக்கிற அப்பாக்கள் ஒருவித அழகு. அப்பாவை தேட வைத்து மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்கின்ற மகள்கள் ஒருவித அழகு. மகளை கண்ட பிறகும் மரத்தையே கண்டுபிடிக்க முடியாதவராய் தேடும் அப்பாக்கள் அதைவிட அழகு. அப்பாவை ஹீரோவாக பார்க்கும் மகள்கள் ஒருவித அழகு. மகளை இளவரசியாக நடத்தும் அப்பாக்கள் அதைவிட அழகு. கையை விடும்படி அப்பாவை கெஞ்சும் மகள்கள் ஒருவித அழகு. யாருக்காகவும் மகளை விட்டு கொடுக்காத அப்பாக்கள் அதைவிட அழகு. அப்பாவிடத்தில் தன் சோகத்தை சொல்லி ஆறுதல் தேடும் மகள்கள் ஒருவித அழகு. மகளின் முகத்தை பார்த்து தன் சோகத்தை மறந்துவிடும் அப்பாக்கள் அதைவிட அழகு. தன் அப்பாவிற்கு மகளாக அடுத்த ஜென்மத்தில் பிறக்க நினைக்கும் மகள்கள் ஒருவித அழகு. மகளுக்கே பிள்ளையாக அடுத்த ஜென்மத்தில் பிறக்க நினைக்கும் அப்பாக்கள் அதைவிட அழகு. அப்பாவிற்கு முன் ஆண் போல் வேடமிட்டு வீரம் பேசும் மகள்கள் ஒருவித அழகு. மகளுக்கு முன் எந்த வேடமும் இல்லாமல் பெண்மையை வெளிப்படுத்தும் அப்பாக்கள் அதைவிட அழகு. வயதான அப்பாவை தன் பிள்ளையாக நினைக்கும் மகள்கள் ஒருவித அழகு. வயதான பின்னாலும் தன் மகளை குழந்தையாகவே பார்க்கிற அப்பாக்கள் அதைவிட அழகு. கடவுள் தந்த வரம் என் அப்பா என்று நினைக்கிற மகள்கள் ஒருவித அழகு. அந்த கடவுளே என் மகள்தான் என்று நினைக்கிற அப்பாக்கள் அதைவிட அழகு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உண்மைதானே? உண்மை அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நானும் என் அப்பாவும் அப்படிதான். அப்போ தெரியல எங்கள் அம்மாவோட கஷ்டம் என்னன்னு. ஆனால் இப்போ என்னோட பாப்பாவும் அவங்களோட அப்பாவும் இப்போ இப்படி தான் இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ பொறாமையாக இருக்கும் அப்படின்னு. அவங்கள பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ பொறாமையாக இருக்குன்னு. உண்மை அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.